அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்திட வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவாரூர் மாவட்ட கழக இலக்கிய அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா தலைமையேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா தலைமையேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ரத்தினவேல் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் செம்பாக்கம் காமராஜபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி சார்பில் பெரியபாளையத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு மொட்டை அடித்து அஞ்சலி செலுத்தினர். சின்னம்மா பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர்.